ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி கம்பு மாவு வச்சு புட்டு தான் தயார் பண்ண போகிறேன். பாக்கெட்டில் கடையில் விற்கிற பாக்கெட் மாவு கம்பு மாவு தான் இது. அவ்வளோ சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்பு வந்து அவ்வளோ ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு பவுலில், சின்ன பவுலில் 3/4 பவுல் அளவுக்கு நான் வந்து கம்பு மாவு எடுத்துருக்கிறேன். அதோட கூட ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணி அதையுமே சேர்த்து ட்ரையான ஒரு வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுபடணும். வறுபட வந்து அந்த ஏலக்காவோட ஃப்ளேவரும் அந்த மாவோட ஃப்ளேவரும் நல்லா அட்டகாசமாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் வறுக்கணும். மாவு வந்து கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து சிம்மில் தான் இருக்கணும். அவ்வளோ வந்து சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். பார்த்து கரெக்டாக வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சுவையில் கம்பு மாவு புட்டு வந்து நீங்களே தயார் பண்ணலாம். நல்லா அது வந்து கிளறிட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து பனைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரே முட்டைக்கு சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணையும் போதே வந்து மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை வந்து அதிகமாக இருக்காது. இல்லைன்னா புட்டில் பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும் அதிகமாக. நான் வந்து ஒர்க் பண்ணுற நேரத்துலலாம் கம்பெனியில் நான் வேலை செய்யும்போது இந்த மாதிரி புட்டு வந்து நான் தயார் பண்ணி கொண்டு போவேன். அப்போ என் கூட வேலை பார்க்குற அக்காங்கெல்லாம் வந்து எப்போவுமே எங்கள் வீட்லேருந்து ஏதாவது கொண்டு வரணும்னு நான் கேட்டேன்னா, புட்டு செஞ்சு கொண்டு வா, அதான் நல்லாயிருக்கும், நீ நல்லா புட்டு செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து புட்டு வந்து டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அடியில் இருக்கிற தட்டை வச்சுட்டு நல்ல ஒரு சுத்தமான ஒரு காட்டன் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து எல்லா மாவையும் கொட்டிட்டு நல்லா கவர் பண்ணிடணும். ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் வந்து அந்த விஷ தண்ணி, அந்த ஆவியில் வந்து தண்ணி வந்து கீழே சொட்டும். அந்த தண்ணி சொட்டுற தண்ணி வந்து உள்ளே அதுக்கு அந்த மாவுக்குள்ளே வந்து வராது. இல்லை அந்த மாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா உருண்டையாக வந்துடும். ஸோ வந்து தண்ணி கொட்டாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி அடுத்து ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஆவிலேயே நல்லா புட்டு வந்து நல்லா பொலன்னு நல்லா வெந்து வந்துடும். அந்த அளவுக்கு உதிரியாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் சுவையான அட்டகாசமான புட்டு வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தி. கொஞ்சம் கூட ஒரு துளி கூட மிச்சம் இருக்காது பிளேட்டில். அந்தளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து உதிரியாக வந்துருச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எப்போயுமே நெய் வச்சுருப்பேன். அந்த நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நெய் சேர்த்துங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நெய் சேர்த்து 2-3 கிளறினீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பயங்கர ஃப்ளேவராக இருக்கும். அந்த நெய்யோட மனம், அந்த ஏலக்காய் நெய்யோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் துருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் புட்டுக்கு. உங்கள்கிட்ட நாட்டு வெல்லம் இருக்குது, வேறு ஏதாவது வெல்லம் சேர்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து சர்க்கரை போட்டு சேர்த்து சாப்பிட்டா தான் வந்து பிடிக்கும். அதனால் வந்து நான் சர்க்கரை சேர்த்து தயாராகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, பாய்.